கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே நமது சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆம், நம் தேவன் நம்முடைய சாபத்தை மாற்றுகிறவர். நம்மை ஒருவராலும் சபிக்கவோ ஒடுக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் பலுகி பெருகினதாய் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானையும் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம் தேவன் நம் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நாம் போகின்ற எல்லா பாதையிலும் தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீதை அன்றைக்கு காப்பாற்றின அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு இல்லாத ஒரு வாக்கியம், இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிராயிருக்கிறபடினாலே நாம் போகின்ற எல்லா பாதையிலும் தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே எவ்வளோ விதமான வேதனையான சம்பவங்கள் கடந்து வந்திருக்கிறது. அவைகளை நாம் மேற்கொண்டு வந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை காப்பாற்றினபடினால்தான். அதனால் இன்றைக்கு வருகின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் போகின்ற எல்லா பாதையிலும் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக, கண்மணி போல நம்மை காக்கிறவராக, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்லி பார்க்கிறோம். அதனால் தாவீதை அவர் போகுமிடமெல்லாம் காப்பாற்றினது போல இந்த நாளிலும் கூட நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் முன் சென்று நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியிலே 40 வருஷம் கடந்து வந்தபோது தேவன் அவர்களை காப்பாற்றினார். அவருடைய வசனங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சிகள் கிழிந்து போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷம் அவர்களை தேவன் காப்பாற்றினார். அதுபோல இன்றைக்கு தேவனை நம்பி வாழ்கிற, தேவனை துதிக்கின்ற, தேவன் மீது அன்பு கூர்ந்து அவருக்காக சாட்சியை வாழ வாஞ்சிக்கின்ற நம்மோடு தேவன் இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் கடந்து வந்து நம்மை காப்பாற்ற இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் மாறினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் மாறினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். தாவீதை அன்று தேவன் காப்பாற்றியது போல இன்றைக்கும் நாம் போகின்ற பாதையெல்லாம், நம் பிள்ளைகள் போகின்ற பாதையெல்லாம், நாம் எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்தில் தேவன் இருக்கிறார் என்று நம்பும் பொழுது அன்றைக்கு காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது போன இடமெல்லாம் காப்பாற்றினீர். அதுபோல இன்றைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் காப்பாற்றுகிற தேவனாக, எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.